நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க ஏரியால 2 கடைகள் இருக்கும். 2லயும் ஒரே மாதிரி வியாபாரம் தான் நடக்கும். ஒரே மாதிரியான கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் லாபத்துல நல்லா வளரும். இன்னொரு கடை நஷ்டத்துல தவிக்கும். ஏன் சில கடைகள் மட்டும் இப்படி லாபத்தில் இயங்குகிறது? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கணக்கு வழக்க சரியா பார்க்கலன்னா நம்மளுக்கே தெரியாம நம்ம உழைப்புல ஒரு பெரிய ஓட்ட விழுந்து பணம் வீணா போயிட்டு இருக்கும். அதனால வெற்றிக்கான உண்மையான ரகசியம் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ற கணக்கு வழக்கு தாங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிசினஸ் ரகசியங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா உடனே நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற பிசினஸ் விளக்க உரைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த கணக்கு எழுதுறது அப்படிங்கிறது நேத்து இன்னைக்கு வந்த விஷயமே இல்லைங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டுல கௌடில்யர் எழுதின அர்த்த சாஸ்திரம் நூல்லையே கணக்கு பராமரிப்பு பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழைய படங்களை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய வியாபார நிறுவனங்கள்ல கணக்கு பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. முதலாளியோட சொத்து விவரங்கள் இருப்பு பத்தி முதலாளியை விட அவருக்கு தான் அத்துபடியா தெரியும். அந்த அளவுக்கு கணக்கு எழுதுபவருக்கு ஒரு தனி மதிப்பு எப்பவுமே இருக்கு. வியாபாரத்துல பொதுவா 2 வகையான கணக்கு முறைகள் இருக்கு. ஒன்னு ஒற்றை பதிவு முறை, அதாவது சிங்கிள் என்ட்ரி. இதுல யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், யார்கிட்ட இருந்து எவ்வளவு வரணும்னு ரொக்க அடிப்படையில மட்டும் சும்மா எழுதி வச்சுப்பாங்க. இதுல லாபம் நஷ்டம் எல்லாம் சரியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா லூகாஸ் பாசியோலி கொண்டு வந்த இரட்டை பதிவு முறை, அதாவது டபுள் என்ட்ரி முறை இருக்கு பாருங்க, இதுதாங்க ரியல் கேம் சேஞ்சர். இதுல வரவு செலவு 2யும் ரொம்ப துல்லியமா சரியா பதிவு செய்வாங்க. இன்னைக்கு வெற்றிகரமா இயங்குற எல்லா கடைகளும் இந்த இரட்டை பதிவு முறையை தான் பயன்படுத்துறாங்க. இங்க ஒரு அருமையான ரூல் இருக்கு, கேளுங்க. முதலீட்டிற்கு பின் மிஞ்சிய பணத்தை செலவழியுங்கள். என்ன ஒரு ஆழமான வரிகள் இல்லையா? நம்மள நிறைய பேர் செலவு செஞ்சது போக மீதி இருக்கிற பணத்தை தான் முதலீடு பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா அது மிகப்பெரிய தப்பு. முதல்ல உங்க நிதி இலக்குகளுக்காக முதலீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிஞ்சிற பணத்தை மட்டும் தான் நீங்க செலவே பண்ணணும். அப்போதான் எதிர்காலத்துல நம்ம பண கஷ்டத்துல மாட்டாம இருக்க முடியும். ஓகே, அடுத்ததா நாம பிசினஸ் லாபத்தை எப்படி ரொம்ப துல்லியமா கணக்கிடுறதுங்கிற ஃபார்முலாஸ்குள்ள போக போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மறக்காம இந்த விளக்க உரைக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்க கருத்துக்களை கமெண்ட்லயும் சொல்லுங்க. நீங்க கொடுக்குற அந்த சின்ன சப்போர்ட் தான் இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர என்ன ரொம்பவே என்கரேஜ் பண்ணும். சரி, இப்போ கொஞ்சம் மேக்ஸ்குள்ள போலாமா? ரொம்ப சிம்பிள் தான். உங்க கடையில எவ்வளவு லாபம் வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், அதாவது நீங்க விற்ற பொருட்களின் அடக்க விலையை கண்டுபிடிக்கணும். உதாரணமா உங்க மளிகை கடையில மாச ஆரம்பத்துல ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருட்கள், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. மாச கடைசியில ஒரு 3,000 ரூபாய்க்கு பொருட்கள் க்ளோசிங் ஸ்டாக்கா மீதி இருக்குன்னு வச்சுப்போம். அதை கழிச்சிடுங்க. இப்போ அந்த மாசத்துல நீங்க புதுசா ஒரு 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை கூட்டிக்கோங்க. அப்போ 10,000 மைனஸ் 3,000 பிளஸ் 5,000 மொத்தம் 12,000 ரூபாய். இதுதாங்க நீங்க விற்பனை செய்த பொருட்களின் உண்மையான அடக்க விலை. அடுத்தது மொத்த லாபம் அல்லது கிராஸ் ப்ராஃபிட். இது இன்னும் ஈஸிங்க. நீங்க அந்த மாசம் முழுக்க விற்பனை செஞ்ச மொத்த வருமானம், அதாவது டோட்டல் ரெவென்யூ இருக்குல்ல, அதுல இருந்து நாம இப்ப கண்டுபிடிச்சோம்ல அடக்க விலை, அதை கழிச்சிட்டீங்கன்னா வர்றதுதான் உங்க மொத்த லாபம். ஆனா வெயிட் பண்ணுங்க, இதுதான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற பணமானு கேட்டா நோ ஷான்ஸ். நிறைய பேர் இங்க தாங்க தப்பு பண்றாங்க. ஏன்னா ஒரு பிசினஸோட உண்மையான வெற்றி நிகர லாபம், அதாவது நெட் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. உங்க மொத்த லாபத்துல இருந்து கடையோட வாடகை, கரண்ட் பில்லு, வேலை செய்யறவங்க சம்பளம், வரிகள், அப்புறம் தேய்மானம், இப்படி எல்லா செலவுகளையும் கழிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில கடைசியா நிக்குது பாருங்க ஒரு தொகை, அதுதான் உங்க பிசினஸோட உண்மையான நிகர லாபம். இந்த நிகர லாபத்தை தெரிஞ்சுக்கிறப்போ கிடைக்கிற ஒரு மன நிம்மதி இருக்கு பாருங்க, சாப்பா, அதுக்கு ஈடு இணையே இல்ல. இது தெரிஞ்சாதான் எந்த கடை லாபத்துல வளருதுன்னு நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த ரகசியமே உங்களுக்கு புரியும். இதையெல்லாம் டெய்லி மேனுவலா நோட்டு போட்டு எழுதிட்டு இருந்தா தலை சுத்திடும் இல்லையா? கவலையே வேணாம். நாம இப்போ 2026ல இருக்கோம். இப்போ உங்க ஸ்மார்ட் போன் தான் உங்க கடையோட புது கணக்கு பிள்ளை. ஆமாங்க, கையில பேனா நோட்டு புத்தகம் வச்சுட்டு கணக்கு எழுதுற காலமெல்லாம் மலையேறிடுச்சு. இப்போ எல்லாமே மொபைல் ஆப்ஸ் மூலமா ரொம்ப சுலபமா எந்த தப்பும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடலாம். சோ நாம இன்னைக்கு என்னென்ன கத்துக்கிட்டோம்? டக்குனு ஒரு ரீகேப் பாத்துருவோமா? உங்க அன்றாட செலவுகள் அனைத்தையும் சரியா ட்ராக் பண்ணுங்க. பழைய சிங்கிள் என்ட்ரி முறையில இருந்து நவீன இரட்டை பதிவு முறைக்கு உடனே மாறுங்க. ஒரே வரவு செலவு திட்டமிடலை பயன்படுத்தி வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உங்க கடையோட உண்மையான நிகர லாபத்தை கணக்கிட கத்துக்கோங்க. கடைசியா உங்க கணக்கு வழக்குகளை மொபைல் ஆப்ஸ் மூலமா டிஜிட்டலா மாத்துங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க பிசினஸ் செம சூப்பரா வளரும். நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.